Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் எந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இப்போ ஃபைனலாக இந்த சீரியல் தாங்க முடிய போகுது அப்படின்ற அப்டேட் வந்து கிடச்சிருச்சு. எஸ், நம்மளோட தமிழும் சரஸ்வதியும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு லான்ச் ஆன ஒரு சீரியல். கண்டிப்பாக 1000+ எபிசோட்ஸ்க்கு வந்து போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஏன்னா விகடனோட சீரியல்ஸ் எல்லாமே ப்ரைம் டைம் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி 1000+ எபிசோட்ஸ் வந்து கண்டிப்பாக சாலிடாக போகும். அந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஒரு சீரியலுக்குமே இருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து 700 எபிசோட்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. தமிழும் சரஸ்வதியும் சீரியலை வந்து என் பண்ண போகிறாங்க. ஸ்டோரி வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி வந்து இல்லையோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. லான்ச் ஆகும்போது அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு சீரியல்ஸ் பண்ணவங்க. இப்போ இந்த சீரியல் அதுவும் விஜய் டிவியில் வந்திருக்காங்க. வேலனோட ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது நல்ல ஒரு டிஆர்பி வந்துச்சு. அதே மாதிரி அந்த 6 மணி ஸ்லாட் போனதுக்கப்புறம் கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு சீரியலில். ஆனால் ஒரு ஹை வோல்டேஜான ட்ராக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நார்மலான ட்ராக் சுற்றி அர்ஜுனை வச்சே ட்ராக் மூவ் ஆனது தான் ஒரு ரீசனோ இந்த மாதிரி ஆனதுக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ வரைக்கும் ராகினி அண்ணனை பற்றி தப்பாகவே தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக கோமா ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டார் அர்ஜுன். அதுக்கும் காரணமும் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி உனக்கு குழந்தை நல்லா பிறக்குமா அப்படின்ற மாதிரி சாபம் விடுற மாதிரி பேசுகிறாங்க. உண்மையிலேயே ராகினியோட கேரக்டர் இரிட்டேட்டிங்காக இருக்குது. கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காங்களே அர்ஜுனை அப்படிங்கிற மாதிரி. ஃபைனலாக அர்ஜுனோட மாமாவே வந்து அவனை தலையில் அடித்து மயக்கமடைய வச்சு கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி அர்ஜுன் திருந்துற அந்த ஒரு விஷயம்தான் சீரியலோட எண்டு. எப்போ முடிய போகுது? நெக்ஸ்ட் வீக் மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சீரியலை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அப்கமிங் வந்து வீட்டுக்கு வாசப்படி அந்த சீரியல் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். மேபி டைம் சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட மாநதி ப்ளஸ் வீட்டுக்கு வாசப்படி 2 சீரியலுமே சேம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த டைம் ஸ்லாட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் அப்கமிங் என்ன அப்டேட் இருக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.